ஓகே. இன்னொரு ஒரு சலசலப்பு சமூக வலைத்தளங்கள்ல என்ன பேசப்படுது அப்படின்னா, இது வந்து தமிழர்களுக்கு அகைன்ஸ்டா எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹொய்சால மன்னர்களுடைய வரலாற்றை சித்தரிக்கும் போது இன்னைக்கு ஹொய்சால மன்னர்கள்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வருது கர்நாடக. அவங்க வந்து கர்நாடகத்துல பெரும்பாலும் ஆட்சி பண்ண அந்த காலம் தான். சோ ஹிஸ்டாரிக்கலி இது உண்மையிலே தமிழர்களுக்கான ஒரு படமா, இல்லைன்னா இது வரலாற்று சோடுகள் என்ன சொல்லுங்க? இது வந்து தமிழர்களுக்கான படம் தான். நான் என்ன சொல்றேன், வேளிர் யாரு? வேளிர் தமிழர்களா இல்லையா? புறநானூற்றுல சொல்ல போற வேளிர் வம்சத்துல வந்தவங்க தான் ஹொய்சாலர்கள். அவங்க வந்து சோழர்களோடும் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க, பாண்டியர்களோடும் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டை வந்து ரொம்ப காலமா அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. புறநானூற்றுல புலிக்கடிமால்னு சொல்லப்படுறாங்க. அவங்க கர்நாடக பகுதியை ரூல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சாளுக்கியர்கள் பத்தின குறிப்பிலே என்ன இருக்குன்னா, சாளுக்கியர்கள் வேல்குலத்தவர்னு இருக்கு, வேளிர் தானே. இப்ப தென்னிந்தியாவில வந்து மூல மன்னர்கள் வேளிர் தானே. சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாலும் வேளிர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வேளிருடைய வம்சாவளி தானே இவங்க. அப்படி இல்லாம வந்து திருவண்ணாமலையில அங்க இருக்க பூர்வீக மக்கள் சிவபெருமான் அவருக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பூர்வீக மக்கள் வந்து அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் தமிழர்கள் தான். அதுல வந்து இப்ப இந்த ஆக்சுவலா வரலாறு வந்து ஈவிரக்கம் இல்லாதது. இதுல என்ன சான்று இருக்கோ அந்த சான்று தான் பேச முடியும். சோழர்களுடைய கன்னியாகுமரி கல்வெட்டுகள், ராஜேந்திர சோழனுடைய கன்னியாகுமரி கல்வெட்டுல ராமபிரானை இங்க முன்னோர்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து சோழர்களுக்கு நிறைய உலா நூல்கள் வந்திருக்குது. அந்த உலா நூல்கள்லயே அவங்களுடைய வம்சத்தை சொல்லும்போது ராமர்கள் தான் சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி நம்ம இப்ப இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? நம்ம இன்னும் சரியா சொல்ல போனா வரலாற்றின்படி கல்வெட்டு சான்றுகளின்னு பார்த்தா ராமர் தமிழர் தான். அதே போல இந்த ஹொய்சாலர்கள் வந்து புலிக்கடிமால் வெளிவந்தவர்கள். இவர்கள் கர்நாடக பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. புறநானூறு என்ன சொல்லுது, இவங்க வந்து இவங்களுடைய முன்னோர்கள் துவாரகை ஆண்டவர்கள் சொல்றாங்க. அறிஞர்கள் குறிப்புகள் என்ன இருக்குன்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மாவால் ஆளப்பட்ட அந்த துவாரகையின் நினைவாகத்தான் இவங்க வந்து கர்நாடக மாநிலத்துல அந்த துவாரசமுத்திரம் அப்படிங்கிற நகரை உருவாக்குனாங்க அப்படின்ற செய்தியும் இருக்குது. இது தமிழர்களுக்கான படம் தான். இது ஒரு அறியாத வரலாறு இந்த படம் சொல்லுது. ஓகே.